ஹாய் கைஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தியான வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் நம்ம கொஞ்சம் லென்த்தியான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 வீடியோவாவது போடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸாக லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கோம். இந்த மாதிரி லென்த் வீடியோஸ்லாம் எதுவும் போட்டதே இல்லை. அதுவும் இல்லாமல் டெக்னிக்கல் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைச்சிட்டோம். இப்போ போகிறதுக்கான டைமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது இந்த மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான 5 ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஆண்ட்ராய்ட் கேமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராஃபிக்ஸ், நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள சூப்பரான கேம்ஸ்னு சொல்லலாம். இதுல ஒரு சில கேம்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தா கூட அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது விதமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த கேம்ஸையும் பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன கேம் இருக்கு அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். இதோட எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா அந்த கேமோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் தான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் ஃபைட்டர்ஸ் அரேனா அப்படிங்கிற கேம் தான். ஸோ இந்த கேமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பேட்டில் பண்ணுற கேம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஆப்போனண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெக்கன் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய விளாண்டுருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் கேம் தான். பட் இதில் என்னன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஃபைனல் காம்போ அட்டாக்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தாலுமே கூட இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல் இதோட அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் நல்லா டிஃப்ரெண்டாகவும் கொடுத்துருக்கனால விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்கு. கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேட்டகரி கேம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ரிடெம்ப்ஷன் மொபைல் அப்படிங்கிற கேம் தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் பைக் ரேசிங் கேம்னு சொல்லலாம். அது என்ன ஆக்ஷன் பைக் ரேசிங் கேம்னா நீங்கள் பைக் ரேசிங் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்பன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சின்ன காம்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த மேட் மேக்ஸ் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு சேம் அதே மாதிரியான கான்செப்ட் மாதிரி தான் தெரியும். பட் அதில் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனும் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா அது பண்ணிக்கங்க, இல்லாட்ட தேவையில்லைனா விட்டுலாம். இதில் ஏன்னா எக்கச்சக்கமான கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இதில் எக்கச்சக்கமான ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விளாட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் ரேசிங் கேம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விளாடுவீங்கன்னா இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிராஃபிக்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய ட்ராக்ஸ் கொடுத்துருக்கனால டிஃப்ரெண்ட் லொகேஷனில் விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த கேம். இந்த கேமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற கேம் தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அதாவது அந்த டெக்கன் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். பட் இதில் என்னன்னா இதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் பங்க் யூனிவர்ஸ்ல உள்ள நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்தனால இந்த கேம் விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேமோட கிராஃபிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 FPS வரைக்கும் இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் நிறைய ரொபாட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான அட்டாக்ஸ், ஃபைனல் காம்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த கேமோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ கேம் தான், தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாடலாம். விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஐசோலேஷன் அப்படிங்கிற கேம் தான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரியான கேம் பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக காமிக்குது, ரொம்பவே சூப்பராகவும் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்படிங்கிற ஒரு கேம், ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங் பண்ணி இந்த கேமை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான நேம் கூட கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா ஏலியன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அங்கே நடக்கிற மிஸ்ட்ரியான விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த கேமை ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் கேம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே எக்கச்சக்கமான ஹாரர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் விளையாடும் போது ஒரு நல்ல ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு விளாண்டு பாருங்க. வேற லெவலில் இருக்கும் இந்த கேம். இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது செம்மையான ஒரு சர்வைவல் கேம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் எடிஷனாகவும் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இந்த கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஆண்ட்ராய்ட் 10 இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பெக்குள்ள மொபைல் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 GB பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பெரிய கேம், அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல டிவைஸ் உங்கள்ட்ட இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. விளாட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டா கேம் பிளேயாவது யூடியூப்ல பாருங்க. உண்மையிலே இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேமா இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் மெமரி மொபைல் அப்படிங்கிற கேம் தான். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கேம் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் உள்ள கேம்னு சொல்லலாம். ஸோ அதோட ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது சர்வைவல் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் விளாட நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கேம் பிளே உள்ள கேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் லெவல்ஸு, எக்கச்சக்கமான அட்டாக்ஸு, நிறைய யூனிக்கான விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கேமை வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 5 கேம்ல என்னோட ஃபேவரட் கேம் இந்த கேம் தான். ஸோ உங்களுக்கு எந்த கேம் ஃபேவரட் கேம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.